மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு சிறிய கதை. நீண்ட நாள்களுக்கு முன் பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையில் ஒரு மகா யாகம் நடந்தது. அந்த யாகத்தில் ஒரு அற்புதமான பெண் குழந்தை பாண்டிய மன்னர் மாலவனுக்கும் அவரது மகிழ்ச்சியுமான கஞ்சனமாலைக்கும் பிறந்தாள். அந்த குழந்தையின் கண்கள் மீன் போல தெரிந்ததால் அவளுக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தனர். மீனாட்சி சிறு வயதிலேயே வல்லமையுடைய வீரமகளாக வளர்ந்தாள். அவளுக்கு ஞானம், வீரச் செயல்கள், தெய்வீக சக்திகள் எல்லாம் இயற்கையாகவே இருந்தன. ஒருநாள் உலகம் முழுவதையும் வென்று சிவபெருமானை திருமணம் செய்வதற்காக கைலையை நோக்கிப் போனாள். அங்கே அவள் சிவபெருமானை பார்த்ததும் இருவருக்கும் அன்பு மலர்ந்தது. பின்னர் சிவபெருமான் சுந்தரேசுவரர் ஆக மதுரைக்கு வந்து மீனாட்சியுடன் திருமணம் செய்தார். இதுவே மீனாட்சி திருக்கல்யாணம் எனும் பெரிய விழாவாக இன்று வரை கொண்டாடப்படுகிறது. மீனாட்சி அம்மன் மதுரையின் ஆட்சி செய்த ஒரு இறைவியாகவும் தர்மம் நிறைந்த அரசியாகவும் வாழ்ந்தாள். மக்களுக்கு நீதி, பாதுகாப்பு, செழிப்பு வழங்கிய தெய்வம் என மதுரையிலும் தமிழகம் முழுவதும் மக்கள் அவர் மீது மிகுந்த பக்தி வைத்துள்ளனர். பாடம்: தன்னம்பிக்கை, வீரம் மற்றும் தர்மம் இருந்தால் உலகையே மாற்ற முடியும் என்பதை கற்றுத்தரும் ஒரு உணர்வு பூர்வமான கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே!